முதல் நாள் காவல்துறையில அது சுட்டாங்க, நேரம் மாறல பார்த்து சுட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி கேட்கறதுக்கு ஒரு கட்சி கூட துப்பு கிடையாது, ஒரு இயக்கம் கூட வாய திறக்கணும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு கண்டிப்பு ஒண்ணு கிடையாது. அப்படிப்பட்ட தியாகிகளுக்கு இன்னைக்கு மணிமண்டபம் கட்டுறாங்க, கட்டுங்க. ஆனா அந்த தியாகிகள் குடும்பம் என்ன சொல்றாங்க, பேரங்கிட்ட இப்ப கேட்டா என் தாத்தா எதுக்கு உயிரை கொடுத்தாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட வன்னியர் மக்கள்லாம் படிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த நோக்கம் தான் ஐயா. ஆனா அதெல்லாம் விட்டுட்டாரு முதலமைச்சர் அவர்கள். நான் மணிமண்டபம் கட்டுவேன், ஆனா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன். இது ஒரு அடையாளம். மணிமண்டபம் கட்டுங்க, ஆனா அது போதாதுங்க, இடஒதுக்கீடு கொடுங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, எல்லா அதிகாரம் உங்களுக்கு கையெழுத்து போட்டா போதும். இதை கொடுக்க முடியாத ஒரு முதலமைச்சர். ஆனா நான் சொல்றேன், தமிழ்நாடு வரலாற்றில் வன்னியர்களுக்கு துரோகம் செய்த, இன்னும் சொல்ல போனா வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் வரலாற்றிலே அது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்வார்கள். இது நான் சொன்னது சாதாரண வார்த்தை கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் கூட ஐயாவுக்கு நேரம் கொடுக்கல, ஆனா அது அவருக்கு தெரியாது. அதன் பிறகு எப்படியும் ஐயாவை சந்தித்த நேரத்துல எம்ஜிஆர் அவர்கள் ஐயா கிட்ட, ஐயா வந்து எம்ஜிஆர் அவர்கிட்ட பார்த்து பேசி, இந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கு, இவ்வளவு வரலாறு எல்லாம் ஐயா பேசின பிறகு, ஐயோ எனக்கு தெரியாம போச்சு டாக்டர், இப்படி இருக்கிறா, இவ்வளவு மோசமா இருக்கா, யாருமே சொல்றத என்கிட்ட. அங்க 2 அமைச்சர்கள் பார்க்கறதுல நின்றுட்டு இருந்தாங்க, அவங்களை பிடிச்சி திட்டுன்னு திட்டி விட்டார். பேரை சொல்ல விரும்பல நான். அந்த 2 அமைச்சர்கள் திட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இவ்வளவு சொல்லிட்டு இருக்காரு, இவ்வளவு காலமா எனக்கு ஏன் தெரியாம போச்சு. பிறகு ஐயா கிட்ட எம்ஜிஆர் சொன்னார், கடைசி காலத்துல சொன்னாரு, நிச்சயமா நான் செய்யறேன் அப்படி சொல்லிட்டு, அதன் பிறகு 15 விழுக்காடு இடஒதுக்கீட தயார் பண்ணி வச்சாங்க மசோதா. அதன் பிறகு பார்த்தா அடுத்த மாதம் எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு போனார், அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் இறந்துட்டார். அதன் பிறகு கலைஞர் வந்தார், கலைஞர் கூட 20 விழுக்காடு எம்பிசியில் கொடுத்தார், அதுல எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டார். அவர் சமுதாயம் உள்ள சேர்த்து கொடுத்துட்டார், 107 சமுதாயத்தை கொடுத்துட்டார். அவரு கூட ஏதோ பண்ணிருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் அதுக்கு பிறகு வந்தாங்க. அந்த அம்மையார் நல்லதும் செய்யல, கெட்டதும் செய்யல. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்தாரு, அதான் 10.5 விழுக்காடு சட்டத்தை கொண்டு வந்தார். சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்துல. சரியான முறையில வாதம் நடக்கல, நீதிமன்றத்தில் ஏதோ போட்டுக்கிட்டு பண்ணி, பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. என்னன்னா, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமா கொடுங்க, கொடுக்கலாம் என்று யார் சொன்ன? உச்ச நீதிமன்றம். அதுக்கு மேல எந்த அப்பீலும் கிடையாது. உச்ச நீதிமன்றம் சொல்லுது, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம்.